Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. Very healthy recipe. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப healthy. ஆனால் நம்ம அதை எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்பில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு அதோட க்ளீனிங் ப்ராசஸ் அது எப்படி குக் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் தெரியாமே நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுறோம். அந்தளவுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது தாங்க பிரண்டை. இது நான் என்னோடய தோட்டத்தில் விளைவிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆனால் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடைக்கும் போது வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸாவது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆயுர்வேதத்தில் இது ரொம்ப யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் லைட்டாக கோகோனட் ஆயிலோ இல்லாத யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக உங்களுக்கு அரிக்கும். அதே மாதிரி நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா நல்லா கொழுந்தாக எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் துவையலுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கணுவை கட் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி இதில் நார் எடுப்போம்ல, அந்த மாதிரி இதில் நீங்கள் நார் எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணுங்க. பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அந்த நாறுகள் மட்டும் எல்லாமே 4 பக்கம் இருக்குங்க. 4 பக்கமும் அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு பிரண்டை தயாராகிடுச்சு குக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இது மாதிரி எல்லா பிரண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுக்காக அவ்வளோ நீட்டமாக இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்றதுனால நான் 2ஆக கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொழுந்து அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா நார் இருக்காது. ஜஸ்ட் இப்படி விட்டு இழுத்து எடுத்துடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, அதை அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை அதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய்யில் கூட நீங்கள் வதக்கிக்கலாம். பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த நமிச்சல் இருக்கும் நாக்கில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பிரண்டையை. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா போதுங்க. பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் வெந்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரண்டையை எடுத்துருங்க. உங்களுக்கு ரத்தத்தை கூட சுத்தம் பண்ணுது, குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கூட இந்த பிரண்டை போக்குறதுக்கு யூஸ் பண்ணுதுங்க. இப்போது அதே எண்ணெயில் நம்ம உளுந்தம்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. உளுந்தம்பருப்பு இந்த துவையலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உளுந்தம்பருப்புலேயும் அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு இந்த துவையலே ரொம்ப ஹெல்தி துவையலாக உங்களுக்கு அமைஞ்சிரும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், குழந்தைங்களோட ஐக்யூ பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட இந்த பிரண்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ புளி உப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அது உடம்புக்கு. அடுத்து பூண்டு, இஞ்சி
சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த துவையல் வந்து கொஞ்சம் நமிச்சல் இல்லாமல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ முடிஞ்ச வரை சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காயும் போட்டுட்டு லைட்டாக பரட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். செரிமான கோளாறுகளை போக்கிட்டு நம்மளுக்கு பசித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பிரண்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெயில் தான் ஏற்கனவே பிரண்டையெல்லாம் வதக்கியிருக்கனால இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலைக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலில் நம்மளோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு, சுவையாகவும் செஞ்சாச்சு. நம்மளோட பிரண்டை துவையல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சூடான சாதத்தில் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ இந்த துவையல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.